அண்ணா என்னண்ணே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? அட ஒண்ணுடா பையா, குரூப் டி எக்ஸாம் போன வருஷம் நடந்தது இல்ல. அதுல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, கொஸ்டின் எல்லாத்தையும் அங்கங்க கொடுத்துருவான். மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டினா வரிசையா வராது. ஆனா இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. என்ன சேஞ்சுன்னு சொல்லி பாக்குறேன், காட்டுறேன்ப்பா. என்னன்னா, நம்ம டெலிகிராம்ல ஒரு லிங்க் ஷேர் பண்ணிக்கிறேன். ரயில்வே குரூப் டி அபிஷியல் மார்க் டெஸ்ட் லிங்க் அவுட். அதை அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும். சைன் இன் கொடுங்க. ஒரு 10 செகண்ட் சுத்தும், பயப்படாதீங்க. சுத்தினதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒரிஜினல் ரயில்வே குரூப் டி எக்ஸாம் என்ன பேட்டர்ன்ல ஓபன் ஆகும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கான். ஓகே, இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, எல்லாமே தனித்தனியா ஜெனரல் சயின்ஸ்னா ஜெனரல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஓபன் ஆகும். அப்புறம் மேக்ஸ்னா மேக்ஸ் ஃபுல்லா ஓபன் ஆகும். இங்க பாரு, ஜெனரல் சயின்ஸா, அப்ப கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் யார் ஓபன் ஆயிரும்னா சயின்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் சயின்ஸா, அடுத்தது செகண்ட் சயின்ஸ். சயின்ஸை கடைசியா அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு போலாம்னா வரிசையா 25 கொஸ்டினும் மேக்ஸ் மட்டும் வரிசையா ஓபன் ஆகும். ஒன்னாம் கொஸ்டினுக்கு அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். இது என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இங்க நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துக்கன்னு வச்சுக்கவேன். இது கலர் வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். இதுவே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஆன்சர் மார்க் பண்ணிடுறேன். ஆனா கரெக்டா தப்பான்னு தெரியல அப்படின்னா, இங்க பாரு, மார்க் பண்ணிட்டேன்னு சொல்லி கிளிக் பண்ணோம். இதை வந்து கவுண்ட் எடுத்துக்குவானுங்க. நீ வந்து ஆன்சரை மார்க் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தனா இதை கவுண்ட் எடுத்துக்க மாட்டானுங்க. ஓகேவா? இப்போ இது மாதிரி மேக்ஸ் வருதா, அடுத்தது ரீசனிங் 30 கொஸ்டின் வரிசையா வந்துடும். அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் வரிசையா 20 கொஸ்டின் வந்துடும். அப்ப இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. ஏன்னா தனித்தனியா ஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், முதல் கொஸ்டின் சயின்ஸ், ரெண்டாவது கொஸ்டின் ரீசனிங், மூணாவது கொஸ்டின் கரெக்டா பர்சன்ட் இருக்கும். இனி அப்படி இருக்காது, வரிசையா இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். சோ ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இத பத்தின தகவல், இது நல்லதா கெட்டதா இல்ல பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டுருங்க.